அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கொசக்சி பாசபுரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எஸ், நண்பன் படத்தில் தளபதி விஜய் அவர்கள் பண்ண ரோல் தான் அது. ஸோ அந்த கொசக்சி பாசபுரம் யாருன்னு பார்த்தா ஒரு இன்னோவேஷனிஸ்ட், சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னீஷியன், இந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்படி ஒரு பர்சன் ரியல் லைஃப்ல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ், சோனம் வாங்சுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. ஸோ அவரை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த 3 Idiots நண்பன் எல்லாம். ஸோ இப்போ இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனம் வாங்சுக்குன்றவங்க பார்த்தீங்கன்னா 19 நாளா உண்ணாவிரத போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ், ஹீஸ் ஆன் ஹங்கர் ஸ்ட்ரைக். அதுவும் டெல்லியில் இந்த ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏன் இதை பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் மொத்தம் 7 கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த 7 கோரிக்கை என்னன்னா, இப்போ 4 கோரிக்கை லடாக் சம்மந்தப்பட்டது, 3 கோரிக்கை பார்த்தோன்னா இந்த நாட்டோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி சம்மந்தப்பட்டது. என்னன்னா 3த்துல பார்த்தோன்னா அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த பேப்பர் லீக். இப்போ இந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சு, நடந்து போச்சு. இனிமேல் பற்றி எங்கள் சைடு நடக்காமல் இருக்க பார்த்துக்கிறோம். இனிமேலாச்சு என்னென்னலாம் செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உத்தரவாதம் தரணும், பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோன்னா யூத் இன்க்ளூசிவ் எஜுகேஷனல் பாலிசி. அதாவது எப்படின்னா, இப்போ இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு 4 செவத்துக்குள்ள 4 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பப்ளிக்காக இருக்கணும். கொஞ்சம் பப்ளிக்கானா இப்போ இது அந்த பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணணும். அதுவும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மேலே டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ்லேயே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்க. அதுவும் முக்கியமாக இந்த வெட்டரன் எஜுகேஷனிஸ்ட், அதாவது இந்த எஜுகேஷனலிஸ்ட்லேயே நல்ல முன்னனுபவம் வாய்ந்தவங்க, முன்னாடி வேலை செஞ்சவங்க. ஸோ அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த எல்லாமே டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது மூணாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தர்மேந்திர பிரதான், அதுதான் இந்த நாட்டோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்தோன்னா அவர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்படி ரொம்ப சீரியஸான இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது ஒரு சீரியஸான இஷ்யூ தான். ஏன்னா இப்போ இந்த நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டமே கேள்விக்குறியாக்குறது 2ஆம் பட்ச விஷயமா இருந்தாலுமே, இப்போ இந்த பேப்பர் லீக் ஆனதுனால 12லேருந்து 21 குழந்தைகள் பார்த்தோன்னா சூசைட் பண்ணியிருந்திருக்காங்க. இத்தனை வருஷம் உழைப்பு போட்டு படித்தவங்க எல்லாம் ஒரு செகண்டில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செகண்டில் இதை தூக்க மாட்டேங்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இங்கே முடியாது, கேள்வி கேட்க முட்டா. இப்போ அடுத்தடுத்து இன்னும் பெருசாக போகும். அதுக்காக ராஜினாமாலாம் பண்ணணுமா கேட்டிங்கன்னா, ஆமாம், ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெளிநாட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ மான ரோசக்காரங்களா இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பாருங்கள், இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி, யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் ஜான் ஹீலின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. இப்போ அந்த நாட்டோட டிஃபென்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டில் இருக்குது. ஸோ அதை மேம்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வேணும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த நியூக்ளியர் இந்த விஷயம்லாம் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த பிரைம் மினிஸ்டரும் அப்புறம் அங்கே இன்னும் சில பேர் ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரிசைன் பண்ணிட்டார். எவ்வளோ மானரோசம் உள்ள மனுஷனாக இருக்கார் பாரு. ஸோ இது மட்டுமானு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த யூகேவோட பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய தலை, அதுவும் கே ஸ்டார்மர்ன்றவர் பார்த்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி தான் அவர் நல்ல ஆட்சி தரல. அவர் மனசாட்சியும் ஒருத்தி, ஆமாம் என்னால் நல்ல கவர்னன்ஸ் கொடுக்க முடியல, மக்கள் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியல, நான் நல்ல சேவை செய்யலைன்னு சொல்லிட்டு அவரே ரிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படி இருக்கிறப்போ நம்ம நாட்டிலலாம் பாருங்கள் 15 வருஷமா நம்மளாம் இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கணும். என்ன பண்ணுறது? இப்போ அந்த மீதி 4 கோரிக்கை என்னன்னா, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி.